வெல்கம் டு லதா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு இந்த பாருங்க, இது பேரு சாட்டை வரக்காய். இது கிராமங்கள்ல தான் கிடைக்கும். நான் போனத கிராமத்துக்கு போனப்போ அங்க இருந்து சீடு எடுத்துட்டு வந்தேன், வீட்டுல கிடக்குது. இந்த பாருங்க, நீங்க இந்த ஸ்டேஜ்ல பறிச்சிடணும். இதுக்கு மேல நான் ரொம்ப முத்திரும். இது கடைகள்ல கிடைக்கிறது கஷ்டம். கேரளாவில் நல்ல ஈஸியா கிடைக்குது. நாங்க நம்ம ஊர்ல கிடைக்கல அவ்வளவு. இந்த மாதிரி நிறைய தின்னா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தின்னா கட் பண்ணாதான் சீக்கிரமா வேகும். இது பீன்ஸ் மாதிரி சீக்கிரமா வேகாது, கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளவுதான். நமக்கு கொஞ்சம் தான் காய் இருக்கு, அதனால கொஞ்சமா தேங்காய் போட்டா போதும். நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமா சோம்பு பாருங்க, கொஞ்சமா சோம்பு போட்டா போதும். இல்லை உங்களுக்கு பிடிக்கனா கூட 2 போட்டுக்கோங்க. கொஞ்சமா சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு நம்ம இப்ப நல்லா குறை அரைச்சிக்கலாம். இது பாருங்க, இந்த மாதிரி குறை அரைச்சிக்கலாம். கடைசியாக நம்ம ஒரு 3 சின்ன சாம்பார் வெங்காயம் போட்டுக்கலாம். 2 கருவேப்பிலை போட்டு இதையும் குறை அரைச்சிக்கலாம். இது வந்து இந்த மாதிரி குறைப்பா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம கடுகு முறுக்கு சேர்த்துக்கலாம். அதோட ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 2 சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு, நம்ம கட் பண்ணி வச்சுட்டு சாட்டை வரக்காய் சேர்த்துடலாம். சிம்மில் வச்சு ஒரு 2 பரட்டு பரட்டிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். அதை ஒரு பரட்டு பரட்டு மிக்ஸி கழுவி தண்ணி ஊற்றிடலாம். மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கூட கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா இது கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் பாதி அளவு வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சாட்டை வரக்காய் நல்லா வெந்துட்டு வருது. ஒரு பாதி வேக்காடுக்கு மேலே வெந்துருச்சு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது நீங்கள் நல்லா கையிலே வச்சு வேக வச்சுக்கலாம். சேர்த்துட்டு நம்ம திரும்ப முடியும். இப்போ பாருங்க, நம்ம சாட்டை வரக்காய் பொரியல் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த காய் கிடைச்சதுன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம கிராமத்தில் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.